இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே இசப்பா, நான் இப்பொழுது கொடுக்கப்படுற பாடல் செய்தி எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே. மியூசிக் போடுற தம்பியும் கூட ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, இந்த மக்கள் பார்க்குற மக்கள் ஆண்டவரே மனம் திரும்பட்டும் ஐயா. இந்த மக்களுக்கு இந்த செய்திகள் பாடல்கள்லாம் பிரயோஜனமாக இருக்கட்டும். பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்க. உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். முதல்ல ஒரு பாடல் பாடுறேன். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும். என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. என் மனசு நிறைஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில நான் உயிர் வாழணும். அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும். உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வதோ ஏனோ. உங்க உசுரை கொடுத்து பாவி என்னையும் பார்த்து கிட்டதும் ஏனோ. ஏன் உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வதோ ஏனோ. உங்க உசுரை கொடுத்து பாவி என்னையும் பார்த்து கிட்டதும் ஏனோ. கண்ணுக்குள்ள பொத்தி வச்சு காத்து வந்ததோ ஏனோ. கால்கள் ரெண்டும் இடறிடாமல் சுமந்து வந்ததோ ஏனோ. என் கால்கள் ரெண்டும் இடறிடாமல் சுமந்து வந்ததோ ஏனோ. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும். கையில என்ன வரைஞ்சி பார்த்து கிட்டதோ ஏனோ. உங்க கைகள் ரெண்டிலும் ஆணி அடிக்க பொறுத்து கிட்டதோ ஏனோ. உங்க உள்ளங்கையில என்ன வரைஞ்சி பார்த்து கிட்டதோ ஏனோ. உங்க கைகள் ரெண்டிலும் ஆணி அடிக்க பொறுத்து கிட்டதோ ஏனோ. தூங்காம உறங்காம காத்து வந்ததோ ஏனோ. வழியெல்லாம் நிழல் போல தொடர்ந்து வந்ததும் ஏனோ. என் வழியெல்லாம் நிழல் போல தொடர்ந்து வந்ததும் ஏனோ. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும்.
நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. பாவியின் மேல நீங்க வச்ச பாசம் புரியல. நேசருங்களை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல. உதிரம் சிந்தி உசர கொடுத்த உண்மையான அன்பு உடஞ்சி நொறுங்கி மண்டியிட்டேன் இயேசுவுக்கு முன்பு. உடஞ்சி நொறுங்கி மண்டியிட்டேன் இயேசுவுக்கு முன்பு. அப்பா அவங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா அவங்க நினப்புல தான் உயிர் வாழணும். அப்பா அவங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா அவங்க நினப்புல தான் உயிர் வாழணும். என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. அப்பா அவங்க மடியில் நான் தலை சாய்க்கணும். அப்பா அவங்க நினைப்புல தான் உயிர் வாழணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனம் வல்லமையும் உண்டாகட்டும். இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுக்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா புல்லுன்னொடனே உங்களுக்கு ஒரு மாதிரி நினைப்பீங்க, புல்லு தானே அப்படின்னு. ஆனால் அந்த புல்லையும் கர்த்தர் அந்த புற்பூண்டுகள் எல்லாவற்றையும் படைத்தது கர்த்தர் தான். ஏன்னா அந்த புல் இல்லைன்னா ஆடு மாடுகள் உயிர் வாழ முடியுமா? மிருகங்கள் உயிர் வாழுமா? புல் இல்லைன்னா எந்த மிருகங்கள் உயிர் வாழ முடியும்? அதான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, நான் மழை இல்லாமல் ஆக்குவேன். நீங்கள் செஞ்ச அந்த இஸ்ரேல் மக்கள் செஞ்ச பாவத்துக்காக என்ன சொன்னாங்கன்னா, நான் மழையை வர்ஷிக்க பண்ண மாட்டேன், எல்லா மிருகங்களும் புல் இல்லாமல் வாடி போகும் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காங்க. இந்த புல் ரொம்ப ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயந்தான். நம்ம புல்லு தானே நம்ம சுலபமாக நினச்சிட முடியாது, தெரியுதா? சங்கீதம் 23:2 அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு தாவீது ராஜா அழகாக சொல்கிறார். ஏன்னா புல்லுள்ள இடங்களில் கர்த்தர் நம்மளை நம்ம செழிப்பாக நம்மளை மாற்றுவாங்க. செழிப்பான ஆசீர்வாதம். நம்ம புல்லுள்ள இடங்களில் நம்மளை மேய்ப்பாங்க. நம்ம கர்த்தர் நமக்கு மேய்ப்பர். நம்ம அவருடைய ஆடுகள். ஏன்னா புல்லுள்ள இடங்கள்னா செழிப்பான இடங்களில் நம்மளை வைப்பாங்க. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் தண்ணீர் ஒரு செழிப்பு இருக்காது. கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது தண்ணீர் குறைவோ அல்லது உணவு குறைவோ அல்லது மற்ற எந்த ஆசீர்வாத குறைவோ நமக்கு இருக்காது. அவர் புல்லுள்ள இடங்களில் நம்மளை அழைத்து செல்கிற தேவன். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மளை நடத்துகிற தேவன். பரலோக ராஜ்யத்தில் நம்ம போகும்போது கர்த்தர் ஜீவ விருஷங்களின் மத்தியில் நம்மளை நடத்துவாங்க. நமக்கு எல்லா உணவுகளையும் கர்த்தர் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்காங்க. என்ன அதனால் புல்லு தானே அப்படின்னு எல்லாரும் ஒரு இதாக நினைக்கக்கூடாது. அதே சமயத்தில் இன்னும் ஒரு இடத்துல யாக்கோபு 1வது அதிகாரம் 9 முதல் நம்ம பார்த்தோன்னா, தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்தும் மேன்மை பாராட்ட கடவன். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டு. நீ சகோதரன் தாழ்ந்திருக்கியா? நீ ரொம்ப உன்னை எல்லாரும் குப்பையில் வச்சுட்டாங்களா? நீ அதை பற்றி கவலையே படாத. ஒரு நாள் நீ உயரக்கூடிய நாள் வரும். அப்போ நீ மேன்மை பாராட்டு, ஆண்டவருக்குள்ள மேன்மை பாராட்டு. ஏன்னா நம்மளை உயர்த்துகிற தேவன் அவர் தான். அதான் கர்த்தர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. அதே மாதிரி ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் அவனா பெரிய பணக்காரன், எல்லாத்துலேயும் ஐஸ்வர்யம், பணம், பதவி, பட்டம், வீடு வாசல், அப்புறம் தானியங்கள், தானிய களஞ்சியம் நிறையா இருக்கிறது, உணவு, துணிமணி, எல்லாம், காரு, பங்களா, ஒன்றும் அவனுக்கு குறைவு இருக்காது. ஆனால் ஆண்டவரை நினைக்கிறதுக்கு தான் அந்த ஐஸ்வர்யவானுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா அவனுக்கு வேலை வேலை வேலை, உலக பிரகாரமான வேலை, புரியுதா? அதனால் அவன் கர்த்தரன் தேட மாட்டான். அதான் அவன் அந்த ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன்.
ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல ஒளிந்து, அடுத்த வசனம், ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதிக்கும் போது புல் உலரும் போது அதன் பூ உதிர்ந்தது, அதன் அழகான வடிவம் அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடிப்போவான். எவ்வளவு அருமையான வசனம் பார்த்தீங்களா? அதாவது ஐஸ்வர்யவான் சொல்லி இந்த உலகத்துல நிறைய பேர் பெருமை பாராட்டுறாங்க. சரி, நீ எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்து சேர்த்து வச்சாலும் அந்த சொத்து நம்ம கூடவா வரப்போகுது? ஒரு இம்மி, ஒரு ஊசி, ஒரு பின்னை நம்ம தூக்கிட்டு போக முடியுமா? ஏதோ ஆவி நம்மளை விட்டு போகும், அந்த சரீரம் கிடக்கும். சரீரம் இருக்கிற வரைக்கும், ஆவி இருக்கிற வரைக்கும் தான் அந்த சரீரத்துக்கு மதிப்பு. அதுக்கப்புறம் பாடியை தூக்குங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா பெரிய ஐஸ்வர்யம், ஐயோ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தான், போயிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எவ்வளோ கோடிக்கணக்கான பணம் வந்து நமக்கு என்னம்மா செய்ய போகுது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சிலர் வந்து நினைக்கிறது, நான் செய்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சிலர் வந்து பெரிய 3 லட்சம் 4 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க குடியிருக்கிற இடத்துல ஏகப்பட்ட சொத்து வாங்கி போடுவாங்க. அவங்க வாழ்கிற இடத்துல, அப்புறம் அவங்க அம்மா வீடு, அப்பா வீடு, மற்ற இடத்துல ஏகப்பட்ட சொத்து, காரு, பங்களா, ஏகப்பட்ட இடம், அத்தனை செண்டு இத்தனை செண்டு. இந்த இடம் எதுக்குமா? நீங்களே உட்காந்து ஒரு இடத்துல திங்க் பண்ணி பாருங்கள். இந்த இடத்த நம்ம வச்சு என்ன செய்ய போகிறோம்? 2 பிள்ளைங்கன்னா 2 பிள்ளைங்களுக்கு 2 வீடு போதாதா? அதுக்கடுத்து ஏன் இப்படி ஏக்கர் கணக்கில் எதுக்கு வாங்கி போடுறாங்க? என் பிள்ளைக்கு அங்கே சொத்து இருக்குது, இங்கே சொத்து இருக்குது, அப்படி இருக்கான், இப்படி இருக்கான், ஓகோன்னு வாழ்கிறான். எவனாவது என் பிள்ளை ஆண்டவர் கூலியம் செய்கிறான், ஆண்டவரை சேவிக்கான்னு யாரும் சொல்கிறாங்களா? அப்படி சொல்ல. அப்போ இந்த ஐஸ்வர்யெல்லாம் நமக்கு இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரம், குடிக்க தண்ணி கிடச்சா, உட கிடச்சா போதும். ஏன்னா எனக்கெல்லாம் அப்படி தான். நான் கோடிக்கணக்கான சொத்துலாம் நான் ஆசைப்படலை. ஆண்டவர் எனக்கு கொடுத்தது போதும். எனக்கு எங்கள் வீட்டில் என்னையே ஆனால் கண்ணு தெரியாதவங்கன்னு ஒதுக்குறதுன்னா எங்கேயும் போனால் வச்சா என்னை கூட்டு போக மாட்டாங்க, மற்றபடி பாசமாக தான் இருப்பாங்க. ஆண்டவர் என்னை வந்து உயர்த்தலையா? அரசாங்க உத்தியோகம் கொடுத்து என்னை உயர்த்தலையா? யோசிச்சு பாருங்க. அதை நீங்கள் நினச்சிக்கணும். நம்ம ஆண்டவரை தேடும். நான் வந்து ஒரு பிள்ளை குப்பையில் இருந்திருக்கலாம், என்னை எல்லாரும் தள்ளி போயிருக்கலாம். இவ சின்ன பிள்ளை தானே, இன்னும் அடிச்சிருக்கலாம், எல்லாம் செஞ்சுருக்காங்க. சின்ன பிள்ளையில கண்ணு தெரியாதவ தானே அப்படின்னு ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மளை விட்டாங்களா? என்னை விட்டாங்களா? உயர்த்தி நல்ல அரசாங்க உத்தியோகம் கொடுத்து, கடைசி நேரத்தில் என்ன நல்ல சம்பளம் வாங்க வச்சு, பென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்கல்ல. இப்படி நீங்கள் ஆண்டவர் தேடும்போது உயர்த்துவாங்க உங்களை. அது இதில் நீங்கள் ஐஸ்வர்யம் ஆகணும்னு நினைக்காதீங்க, வேண்டாம். எதுக்கு ஐஸ்வர்யம்? அதான் இது என்ன, இந்த இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஏனெனில் அவன் வந்து இந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்வானா தெரியுமா? அவன் வந்து புல்லின் பூவை போல ஒளிந்து போவான். ஒளிந்து சூரியன் கடும் வெயிலுடன் உதிக்கும் போது அதன் புல் உலரும் போது அதன் பூ உதிரும், அதன் அழகான வடிவம் அழிஞ்சு போகும். அதே மாதிரி தான் ஐஸ்வர்யவான்கள் என்னது, அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். ஐஸ்வர்யம் இருக்கு. அன்னைக்கு இப்போ சில வருஷத்துக்கு முன்னாடி குஜராத்தில் ஒரு பூகம்பம் நடந்தது. ஒரு பெரிய பணக்காரன் பூகம்பம் நடந்து எல்லாம் பூமிகளை போயிட்டு அவன் சொல்கிறான், நான் இதுக்கு முன்னாடி பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தேன், ஆனால் இப்போ 10 நிமிஷத்தில் பிச்சைக்காரன் ஆகிட்டேன்னு சொல்கிறான். இதுதான் இப்போ நம்ம இந்த ஐஸ்வர்யம் நமக்கு நிலைக்க போதா? யோசிச்சு பாருங்க. அதான் அந்த பவுல் சொல்கிறாரு, நீ வந்து யாக்கோபு சொல்கிறார்ல, நீங்கள் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. அதே மாதிரி 1 தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்குல்ல, பவுல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே ஏன் நம்பிக்கை வைக்க? அதுதான் ஒரு நாள் அழிஞ்சு போகுமே. நம்ம உயிர் நம்மளை விட்டு போகும்போது அந்த ஐஸ்வர்யம் நம்ம கூட வருமா? மரணம் நம்மளை சந்திக்கும் போது. அதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு, புல் விழுந்து பூ உதிரும். அதெல்லாம் அந்த வெயில் அடிக்கும்போது வாடி போகும். புல்லை பார்த்துருக்கீங்களா? முதல்ல பார்க்கும்போது அழகாக இருக்கும். அந்த புல் தரையில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த புல் பிறகு அந்த வாடுல வெயிலில் வாடி போகும்போது சருகு மாதிரி இருக்கும். தொட்டு பார்த்துருக்கீங்களா? புல் இப்படி தான் இருப்பான் மனுஷன். அப்போ ஐஸ்வர்யவான் வந்து நீ எப்படி கோடிக்கணக்கான நீ இருக்கிற வரைக்கும் பணம் சம்பாதிக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. ஆண்டவரை தேடணும், அவருக்குள்ளே வாழணும், அவருக்கு நம்ம நேரத்தை கொடுக்கணும்னு நீங்கள் ஓடுங்க. ஐஸ்வர்யம்லாம் போதும், உங்களுக்கு கொடுத்த ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது போதும். அதான்
போதும் என்கிற மனதுடனே கூடிய பக்தியே ஆதாயம். போதும்னு சொல்லக்கூடிய திருப்தி மனுஷனுக்கு வராது. எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு வேணும் வேணும் வேணும்னு தான் சொல்லுவாங்க. அதான் என்னதுன்னா அதான் புல்லு கூப்பிடுறாங்க அந்த ஐஸ்வர்யவனை. அதான் புல் உலர்ந்து பூ உதிரும், அதன் அழகான வடிவம் அழிஞ்சு போகும். ஐஸ்வர்யவனும் அப்படியே என்ன செய்வானா, அப்படியே அழிந்து போவான். அப்படியே அவன் அழிஞ்சு பார்ப்போம். நமக்கு இந்த ஐஸ்வர்யம் எதுக்குமா? ஒரு நாளைக்கு உணவு உடை அந்த நமக்கு இருக்கிறதுக்கு இடம் போதாதா? ஏன் இப்படி மக்கள் ஆண்டவரை கூட உதாசீனம் படுத்திட்டு பைபிளெல்லாம் எடுக்க மாட்டேக்காங்க, நேரத்தை ஃபுல்லாக அந்த உலகத்துக்கே கொடுக்காங்களே. பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் அப்படி தான். ஆண்டவரை தேடுறதுக்கு அவங்களுக்கெல்லாம் மனசே இருக்காது. கோடிக்கணக்கான சம்பாத்தியம்தான் பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர கர்த்தருக்கு இடம் கொடுக்கணும்னு யாரும் அவங்க நினைக்கிறதே கிடையாது. அதான் இது புல்லை போல இருக்குயா, உன் வாழ்க்கை பூவை போல இருக்கு, விட்டுத்தள்ளு. உன் ஐஸ்வர்யத்தின் பெருமையாக பெருசாக நினைக்காத. அந்த லூக்காவில் 16 லூக்கா 16 பார்க்காங்களா, ஐஸ்வர்யவன் எவ்வளோ வேதனைப்படுறான் பார்த்தீங்களா? ஐயோ, ஒரு சொட்டு தண்ணி கூட என் நாக்கை நினைக்கிறதுக்கு ஆள் இல்லையே. அவனை அந்த லாசரை ஒரு சொட்டு தண்ணியை வச்சு என் நாக்கில் நினைக்க சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த ஆபிரகாம்கிட்ட கேட்கான். அதான ஐஸ்வர்யவன். அப்போ ஐஸ்வர்யவனுடைய நிலைமை அப்படி தான், ஒரு பரிதாபமான நிலைமை. அதனால் நம்ம பெரிய ஐஸ்வர்யமானு ஆகணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நித்திய ஜீவன் இப்போ லாசருக்கு நித்திய ஜீவன் கிடச்சிது. ஏன்னா ஆபிரகாம் மடியில் இருந்தார்ல. ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் எங்கே இருந்தான்? அவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லை. ஐயோ, நான் இந்த அக்கினி ஜுவாலையில் நான் வெந்து வேதனைப்படுறேனேன்னு சொல்லி வேதனைப்படுறான். இந்த ஒரு வேதனை தான் ஐஸ்வர்யவானுக்கு. அதான் ஐஸ்வர்யவன் புல்லை போல் அழிஞ்சு பூவை போல் வாடி போவான். அந்த புல் அழகான வடிவு எப்படி அழிஞ்சு போதோ அதே மாதிரி தான் அவனும் அழிஞ்சு போயிடுவான். அதனால் நீங்கள் ஐஸ்வர்யத்து மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. இது நிலையற்ற ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யவனும் அப்படி தான் வாடி போவான் வழியில். இந்த ஐஸ்வர்யம் நம்மளை காப்பாற்றாது. ஐஸ்வர்யம் நம்ம மரணத்துலேருந்து நம்மளை பாதுகாக்காது. ஐஸ்வர்யம் நம்மளை நித்திய ஜீவனில் சேர்க்காது. ஐஸ்வர்யம் இயேசுகிட்ட கொண்டு வைக்காது. புரியுதா? ஐஸ்வர்யம் அந்த நிலையான பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போகாது. ஐஸ்வர்யம் கர்த்தரை தேடாமல் ஐஸ்வர்யத்தில் வாழ்னீங்கன்னு நினச்சிங்கன்னா அது புல்லை போல் ஒழிஞ்சு பூவை போல் வாடி போயிடும். அதே மாதிரி அந்த ஐஸ்வர்யவான்கள் அந்த இரவும் பகலும் அந்த வெளியே வராத அந்த அநித்தியமான அக்கினி கடல் தான் அவனுக்கு அதான் அவனுக்கு கதி. அதனால் எல்லாரும் நம்ம ஐஸ்வர்யவனாகணும், பணக்காரனாகணும், எனக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது, நான் நல்லா இருக்கணும், சுகபோகமாக வாழணும்னு நினைக்காதீங்க. சுகபோகமாக வாழ்கிறவளே உனக்கு ஐயோ. என்ன சுகபோகமாக வாழ்கிறவங்களுக்கு கர்த்தர் தண்டனை வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்படி தான் நினைக்காங்க. அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவரை தேடுங்க, அவருக்கு இடம் கொடுங்க. காலையில் அதிகாலையில் அவருக்கு இடம் கொடுங்க. ஏன்னா உங்களால் முடிஞ்சது 5 மணியோ 4 மணியோ எந்திரிச்சு கர்த்தருக்கு இடம் கொடுங்க. அதைத்தான் ஆண்டவர் பெருசாக நினைக்காங்க. புரியுதா? ஆண்டவர் சார்ந்திருக்கும் போது நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாதம்மா. ஆசீர்வாதம், நிலையற்ற ஆசீர்வாதம். காணாதவைகளை தேடுங்க, கண்டவைகளை தேடாதுங்க. காணாதது எது? பரலோக ராஜ்யம் நித்திய, அதைத்தான் தேடுங்கன்னு இப்போ இது பவுல் சொல்கிறாரு. எல்லாரும் அப்படித்தான் சொல்கிறாங்க. 1 பேதுரு 1:24 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. இதில் என்னென்னா, நம்ம மாம்சமெல்லாம் இது பேதுரு அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். 1:24 நீங்கள் வாசித்து உங்கள் வீட்டில் வாசித்து நீங்கள் தியானித்து பாருங்கள், அப்போ தான் புரியும். மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்குது. மாம்சம் இப்போ மனுஷனை எடுத்துக்கோங்களேன். வாலிப பிராயத்தில் அவங்கள பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நல்ல கலராக, நல்ல ஸ்டைலாக, நல்ல வட்டமான முகம், எடுப்பான மூக்கு, நல்ல கண்ணு பார்க்குறதுக்கு அழகாக சிலருக்கு இருக்கும்ல. அப்படி அவங்கள பார்க்குறதுக்கே ஒரு அழகு. அப்படி தானே?
வாலிபங்க அப்படியே மெய் மறந்து இந்த கண்ணாடி முன்னாலேயே நிற்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கர்த்தரை தேடுறதுக்கெல்லாம் மனசே வராது. சில வாலிப ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இந்த கண்ணாடி முன்னாலேயே நின்றுக்கிட்டு மணிக்கணக்காக நிற்பாங்க, அழகுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மேக்கப்பு, இந்த மேக்கப்பு, அந்த நகை பாலிஸு, அதை இது போட்டு சிலர் தலைக்கு எண்ணெயே வைக்க மாட்டாங்க பொம்பளை பிள்ளைகள். இப்படியெல்லாம் ஸ்டைல் பண்ணுறாங்க. அதான் பேதுரு என்ன சொல்கிறாங்க, உன் மாமிசம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேல் மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்குது. ஏன் இப்படி அழகுபடுத்துகிற? மாமிசம் நல்லா வெள்ளையாக இருக்கீங்கப்பா, கலராக இருக்கீங்க, கருப்பாகவும் இருக்காங்க. கருப்பாக இருக்கவங்களும் இருக்காங்க உலகத்தில். சரி, மரணம் வரும்போது வெள்ளை கருப்புனை பார்த்து மரணம் வருது, அவங்களும் ஒரு நாளைக்கு போகக்கூடியது அவங்க. நம்ம மரணம் வரும்போது எல்லாரும் போகக்கூடியது அவங்கன்னு. அழகாக இருக்கவங்களும் சரி, நல்ல கலராக இருந்தாலும் சரி, கருப்பாக இருக்கவங்களும் சரி, என்றைக்கும் மரணம் நம்மளை சந்திக்கும் போது போய் தானே ஆகணும். அப்போ என்ன மாமிசம் நமக்கு? இது நிலையற்ற மாமிசம்னு பேதுரு சொல்கிறாரு. இது புல்லை போல பூவை போல இருக்கு, புரியுதா? புல் உலர்ந்தது, அது பூவும் உதிரும். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் ஆண்டவருடைய வசனம்தான். நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தை மனப்பாடம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஆண்டவருடைய வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. நம்ம வேத வசனம் கிடைக்கக்கூடாத காலம் வருது. ஏன்னா நம்ம அழகு நிலையற்றது, நம்ம மாமிசம் நிலையற்றது, நம்ம ஐஸ்வர்ய நிலையற்றது, நம்ம உடம்பு, நம்ம வாழ்க்கை, இந்த உலகம், இந்த வீடு, உங்கள் சம்பத்து, உங்கள் சம்பாத்தியம், உங்கள் சொத்து எல்லாம் நிலையற்றது தான். ஆனால் நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம்தான் நிலையானது. நம்ம நிலையற்ற இதை விட்டுட்டு நிலையான பரலோக ராஜ்யத்தை தேடுவோம். ஏன் நம்ம உடம்பை போய் வீணாக அழகுபடுத்திக்கிட்டு? போதும், நமக்கு இருக்க அழகு போதும். சில பொம்பளை பிள்ளைங்க எண்ணெயே வைக்க மாட்டாங்க. பிரசங்கில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, உன் தலையில் எண்ணெய் குறையாமலும் அப்படின்னு இருக்கு. ஆனால் இந்த வாலிப பொம்பளை பிள்ளைகள் பையங்களை பாருங்கள், எண்ணெயே வைக்க மாட்டேங்காங்க. ஏன்னு தெரில, அது ஒரு ஸ்டைலு. இந்த வாலிப பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைகள் தலையை பறக்க விட்டுக்கிட்டு இப்படி அலையுதுங்க. ஏன் இப்படி அலையணும்? நம்ம உடம்பை யாருமா பார்க்கணும்? கர்த்தர் நம்மளை பார்த்தா போதாதா? ஏன் இப்படி இருக்காங்க? இது ஒரு ஸ்டைலா? இதெல்லாம் வேண்டாம். அப்படிலாம் இருந்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுறணும், வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு ஸ்டைல் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் கொடுத்த அழகே நமக்கு போதும். ஒழுங்காக தலைக்கு எண்ணெய் வைங்க, தலை வரங்க. கர்த்தருக்கு முன்னால் நீங்கள் நல்ல ஆண்டவருக்கு முன்னால் நீங்கள் பரிசுத்தமாக இருங்க. என்ன நம்ம இப்படி ஸ்டைல் பண்ணால் உலகம் அவங்கள பார்க்கும், கர்த்தர் பார்ப்பாங்களா? ஆண்டவரை தேடுங்க, அவருக்கு இடம் கொடுங்க, பைபிள் வாசிங்க, தியானங்க, மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. இதில் தான் ஆண்டவர் பிரியப்படுத்துவாங்களே தவிர உங்கள் உடம்பை அழகுபடுத்துறதோ, நீங்கள் ஸ்டைல் பண்ணுறதோ, நீங்கள் அங்கே இங்கே போகிறதோ, இந்த சினிமா சீரியல் போகிறதோ, என்ன இதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிற தேவன். அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. மாமிசத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. சிலர் எப்படி பேணுவாங்க தெரியுமா? இந்த ஒரு நேரத்துக்கே 1000 ரூபாய்க்குள்ள சாப்பிடுவாங்க. நான் ஃப்ரூட் சாலிட் சாப்பிட்றேன், நான் அது சாப்பிட்றேன், நான் பஞ்சாமிர்தம் சாப்பிட்றேன், அப்படி இப்படி தம்முடைய உடம்பை அழகுபடுத்துகிறாங்க. இப்படியெல்லாம் நமக்கு தேவையா? வேண்டாம். இதெல்லாம் நிலையற்றது. ஆண்டவருடைய வசனம் நிலைய நிற்கும். அதைத்தான் நம்ம என்ன செய்யணும்? பற்றிக்கொள்ளணும். அதைத்தான் ஆண்டவன் நினைக்க சொல்கிறாங்க. என்ன இதில் சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதம் 103:15 மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கோப்பாக இருக்கிறது, புல்லுக்கோப்பாக இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான், காற்று அதன் மேல் பட்டவுடன் அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. பார்த்தீங்களா? மனுஷனுடைய நாட்கள் எதுக்கு ஒப்பா இருக்கு? புல்லுக்கு ஒப்பா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? மனுஷனுடைய புல். இப்போ நம்ம இத்தனை நாள் இருக்கணும், அத்தனை நாள் இருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் வேதத்தைப்படி 60 நாள் தான் 70 நாள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 70 நாள் எங்கே எல்லோரும் இருக்காங்க? நான் 40, 30 சீக்கிரம் போயிடுறாங்க நிறைய பேர். சிலர் 70 வயசே எட்டு பிடிக்கிறது கிடையாது. சிலர் 100 வயசு வரைக்கும் இருக்காங்க. அது ஆண்டவருடைய கிருபை. என்ன ஆனால் இதில் இந்த சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்குது, நிழலுக்கு ஒப்பாக இருக்குது, புகைக்கு ஒப்பாக இருக்குது, கதைக்கு ஒப்பாக இருக்குது, என்ன பூவுக்கு ஒப்பாக இருக்குது. அப்போது
இந்த நாட்களில் நம்ம எப்படி இருக்கணும்? மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறதே. அப்போ இந்த நாளை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? இன்றைக்கி தான் 2026 அப்போ தான் வந்துச்சுன்னு பார்த்தா இப்போ நான் இத்தனை நாள் ஆகிட்டே 16 நாள் ஆகிட்டல. அப்போ எப்படி ஒரு கண்ணை முடிச்சு முழிக்கிறதுக்குள்ளே இந்த நாட்கள் போகுது. அப்போ இந்த இருக்கக்கூடிய நாளில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும், ஆண்டவருடைய அன்பை சம்பாதிக்கணும், அவருடைய கிருபையை நம்ம சம்பாதிக்கணும். அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் உழைச்சி நம்ம முன்னுக்கு வர முடியாது. சிலர் சொல்லுவாங்க, நான் படித்து வந்தேன், நான் அங்கே போனேன், நான் வெளியே போய் சம்பாதிச்சேன், அதனால எனக்கு இவ்வளோ லட்சக்கணக்கான ரூபா கிடைக்கேன்னு நிறைய பேர் பெருமை பண்ணிக்கிட்டு அலைகிறாங்க உலகத்தில். ஆனால் அப்படி நம்ம சொல்லவே கூடாது. அது ஆண்டவருக்கு அடுக்காத ஒரு பிரியமில்லாத காரியம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் நம்ம ஆயுசு நாட்களை நமக்கு கொடுக்கலன்னா நம்ம இந்த உலகத்தில் இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரோடு இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். நான் செஞ்சேன் அதனால தான் இது கிடச்சிது, அதனால தான் எனக்கு இப்படி மந்திரி பதவி கிடச்சிது, இப்படி அமைச்சர் பதவி கிடச்சிது, இப்படி யாரும் சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லை, நான் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆனேன், ஏன் இஷ்டம், ஏன் சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது பெரிய பாவம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு உயிரை கொடுக்கலன்னா, அவர் கிருபையை கொடுக்கலன்னா, கர்த்தராகி இயேசு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கலன்னா நம்ம எப்படி இந்த உலகத்தில் இந்த நேரத்தில் நம்ம நிற்க முடியும்? எப்படி நம்ம சம்பாத்தியம் பண்ணுவோம்? அதை யோசிக்கணும். மனுஷனுடைய நாள் புல்லுன்னு இன்னைக்கு இருக்குது, சாயங்காலம் காலையில் நல்லா இருக்குது, சாயங்காலம் பூத்து அதை உலர்ந்து பட்டு போகுது, அது பார்க்கவே முடியலை. அந்த ஒரு இதாக இருக்கே. நீங்கள் அப்படி இருக்காதீங்க அப்படின்னு அழகாக தாவீது ராஜா சொல்லியிருக்காங்க. புரியுதா? அது காற்று அதன் மேல் பட்டவுடன் அது இல்லாமல் போயிட்டு இனி இருந்த இடத்தையும் அது அறியாது, இனி இருந்த இடமும் அதுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த நாளில் எப்படி ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம வீணாக்கக்கூடாது. பேசலாம், எத்தனையோ கதை பேசலாம், அந்த கதைலாம் விருதா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரோடு நம்ம நிலச்சி இருந்தால் தான் அந்த காரியம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் உலக பிரகாரமாக என்கிட்ட பேசு, சிலர் சொல்லுவாங்க பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் விருதா. ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த நாட்களை ஆண்டவருக்காக செலவழிங்க. 24 மணி நேரம் இருக்குல்ல, குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது ஆண்டவர் கொடுங்க. அதில் ஆண்டவர் அதில் பிரியமாக இருக்காங்க. தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஜெபம். இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே, நீங்கள் ஒருபோதும் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. நான் கொடுத்த இந்த வசனங்கள், பாடல் எல்லாம் அந்த மக்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் கிருபை செய்யணும்ப்பா. நீங்கள் ஒரு நாள் எங்களை நீங்கள் ஆண்டவரே புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாத, எங்களை கைவிடாத தேவன். இந்த வசனத்தை கேட்கவங்க மனம் திரும்பணும்ப்பா. ஏனோ தானோன்னு நிர்விசாரமாக இருக்கக்கூடாதுப்பா. நிர்விசாரம் உங்களை அழிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. எல்லாரும் மனம் திரும்பணும். ஆத்துமாக்களை தாங்கப்பா, எனக்கு ஆத்துமாக்களை தாங்க. எல்லா ஆத்துமாவும் ஆதாயப்படட்டும். உங்களை பரலோகத்தை நோக்கி எல்லா ஆத்துமாவும் வரட்டும் ராஜா. ஆமாம் ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் என்னென்ன வியாதியால் கஷ்டப்படுறாங்கன்னு தெரில. கைவலி, கழுத்து வலி, முட்டு வலி, மூட்டு வலி, ப்ரெஷர், சுகர், கேன்சர், பிளட் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், பிரைன் கேன்சர், லிவர் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், கணையம், ஆண்டவரே இன்னும் எல்லா வித கேன்சர்லேருந்து விடுதலையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் இல்லாத வேலையை இருக்கிறவைகளாக மாற்றுகிறவர். ஐயோ, என் நிலைமை இவ்வளோதானா, இப்படியே நான் இருந்துருவேனா என்று சொல்லி எத்தனை பேர் அங்கலாச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் புது கண்களை கொடுங்க, புது நரம்புகளை கொடுங்க. எல்லா மக்களுக்கும் புது ஆண்டவரே கிருபையை கொடுங்க தகப்பனே. பக்கவாதத்தால் படுக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் படுக்கை மாற்றி போடுங்க ராஜா. எத்தனை மக்கள் படித்து வேலை இல்லாமல் வாலிப ஆண்கள் பெண்கள் கஷ்டப்படுறாங்க, வேலையை கொடுங்க. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண காரியங்களை நடத்தி கொடுங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய கொடுங்கப்பா. பிரசவத்தை காத்திருக்கக்கூடிய மக்களுக்கு பிரசவத்தை கட்டளையிடுங்க. நார்மலான பிரசவம் கட்டளையிடுங்க. தமிழகம், இந்தியா உட்பட எல்லா குடும்பங்களுக்கிடையே சமாதானம் வரட்டும். தாய் மகளுக்கிடையே, தகப்பன் மகளுக்கு இடையில, ஆண்டவரே புருஷன் மனைவி கிடையல,
உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம். எத்தனை பேர் குடிச்சு குடிச்சு அழிஞ்சு போகிறாங்கப்பா. ஐயோ, குடிச்சு எத்தனை குடும்பம் சாப்பிடாம, ஒருவேளை சாப்பிடாம கூட பட்னியாக இருக்காங்களே, அந்த குடும்பத்தெல்லாம் கண்ணு நோக்கி பாருங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நல்ல ஒரு விமோசனம் கிடைக்கட்டும். எல்லா மக்களும் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. இயேசுதான் மெய்யான தெய்வம்னு சொல்லி கண்டுகொள்ளட்டும். உலகத்தில் இந்தியா, இலங்கை உட்பட எல்லா இடங்களிலும் எழுப்புதல் வரட்டும். எழுப்புதலின் அக்கினியை போடுங்க. எழுப்புதல் வரட்டும். நாங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொருத்திலையும் நிமிஷமும் உடைய புதிய கிருபையால் தாங்கி வழி நடத்திட்டு வர்றீங்களே, அதற்காக நன்றி சொல்கிறேன். ஐயா, நன்றி சொல்கிறேன். மீதியான நேரம் முழுதையும் பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கே கனமும் வல்லமையும் மகிமையும் உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமம் பிரஸ்தாவப்படட்டும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஃபோன் நம்பர் 9487549354.